ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹியூமரை தான் பெருசாக நம்பியிருக்காங்க, அதுதான் படத்தை டிரைவ் பண்ணியிருக்கணும். ஆனால் சில்லியான காமெடியாக ட்ரீட் பண்ணணுமா இல்லை ஹீரோவோடைய சீரியஸ்னஸை அண்டர்லைன் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற குழப்பத்தில் காமெடியும் ஒர்க் ஆகலை, அந்த சீரியஸ்னஸும் பெருசாக ஒர்க் ஆகலை. ஹீரோவும் ஹீரோயினும் ஏன் லவ் பண்ணுறாங்கன்னே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்குன்னு ஒரு சாலிடான சீன் மொமெண்ட் எதுவுமே இல்லை. இந்த ஹாப்பி ராஜோடைய ஆதாரமான பிரச்சனை நிறைய ஐடியாஸ் இருக்குது, ஆனால் எதுவுமே ஒழுங்காக ஃப்ளெஷ் அவுட் பண்ணப்படலை. ஒரு ப்ராப்பரான சீனாக கான்வர்சேஷனாக இந்த ஐடியாஸ் சரியாக ஆர்டிகுலேட் ஆகலை. நிறைய இந்த மொமெண்டரி எமோஷன்ஸை வச்சு ரசிகர்கள் கனெக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் எனக்கு அது சுத்தமாக நடக்கலை. இது படம் முழுக்கவே எனக்கு பிரச்சனையாக தான் இருந்துச்சு. ஏன்னா ப்ரொட்டாகனிஸ்டோடைய டிசிஷன்ஸ், பேசுகிற விஷயங்கள் எல்லாமே இன்கன்சிஸ்டண்டாக இருக்குது. ஹீரோ அவர் அப்பாவை நினச்சி வெக்கப்படுற மாதிரி தான் ரொம்ப நேரம் காட்சிகள் ஓடுது. ஆனால் திடீர்னு அவர் விவசாயம் பண்ணுவார் தெரியுமா, இது அவர் கல்ச்சர் தெரியுமா அப்படின்னு பாடம் எடுக்கிறாரு. என் அப்பா அம்மா ஓகேவா பாரு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ஹீரோ தான் கேட்குறாரு. ஆனால் அவங்க நெகட்டிவாக பதில் சொன்ன உடனே அப்போ ஃபேஸை பார்த்து ஜட்ஜ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. இவரே அப்படி ஜட்ஜ் பண்ணி தான் ஊரை விட்டு ஓடி வந்து வேற ஊர் பொண்ணை லவ் பண்ணுறாருன்னு கதையை வச்சுக்கிட்டு காமெடிக்காக எமோஷனை மில்க் பண்ணுறதுக்காக மட்டுமே இப்படியான காட்சிகளை வச்சிருக்க வேண்டாம். இந்த பாவர்ட்டி பான்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த படத்தில் வந்து சிம்பிள்டன் பான், அன்கல்ச்சர்டு வில்லேஜஸ் பிஹேவியர் பான், இந்த கோட் சூட் பாஷ் லைஃப் ஸ்டைல் பான், இப்படி பலவிதமான ரொமான்டிசைசேஷன் மேனுப்புலேஷன்லாம் இருக்குது. அதுவும் ஒரு சீனில் எங்கள் அப்பா அம்மாலாம் ஃப்ளைட்டில் போகக்கூடாதா சார் அப்படின்னு ஹீரோ கேட்பாரு பாருங்க. எனக்கு புரியவே இல்லை, சுத்தமாக ரெலவெண்ட்டாகவே இல்லை. அவங்க அப்பாவே நாங்கள் ஃப்ளைட்டில் தான் பெங்களூர் வந்தோம் தெரியுமா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி சீனில் இந்த ஸ்டேட்டஸை ஃப்ளெக்ஸ் பண்ணுற சீன்லாம் இருக்குது படத்தில். இதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு டயலாக். இன்னொரு முக்கியமான இன்ஸ்பிரேஷன் நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னன்னா இந்த வடக்கன் பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குல்ல, ஆல்ரெடி அதுலேருந்து ஒரு ஜோக்கை எடுத்து இந்த படத்தில் வச்சு ரன்னிங் ஆக்ட் மாதிரி படம் முழுக்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அதை விடுங்க. பட் அதே வீடியோவில் சுதாகர் பாத்ரூம் உள்ள போக முடியாமல் கஷ்டப்படுவார். அந்த ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு இந்த படத்துடைய ஆதாரமான இன்னொரு முக்கியமான கனெக்டையும் இயக்குனர் யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஆர்கானிக்காக உட்காரல. ஆக்சுவலாக இந்த ஒரு ரிவீலில் இந்த படத்துடைய கோர் கதையில் ஒரு எமோஷன், ஒரு ப்ராப்பரான கண்டென்ட் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனால் கிளைமேக்ஸ் ரிவீல் உட்பட எதையுமே ஒழுங்காக ஃபோர் ஷேடோ பண்ணாமல், பில்ட் பண்ணாமல், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்காக மெஜாரிட்டியான படத்தையே தியாகம் பண்ணியிருக்காங்க.